الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الحمد لله கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் அவனுடைய அருளால் தொடர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படித்து வருகின்றோம். யாரை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறானோ அத்தகைய மகத்தான இறுதி இறை தூதரை பற்றி தொடர்ந்து பேசுவதற்குரிய கேட்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹு தஆலா இதை நமக்கு மறுமைக்குரிய ஒரு கட்டுச்சாதமாக, சொர்க்கத்திற்குரிய ஒரு அமலாக ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். ஆமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன உயர்வுகளும் சிறப்புகளும் அவர்களிடத்திலே இருந்தன என்பதை பற்றித்தான் இந்த இரண்டாவது பகுதியிலே இமாம் அவர்கள் நமக்கு பேசி வருகின்றார்கள். அதிலே ஒவ்வொரு தலைப்பாக பிரித்து இமாம் அவர்கள் கூறி வரும்பொழுது, நாம் சென்ற வாரம் ஆரம்பித்த அந்த தலைப்பிலே மனிதர்களிடத்தில் எது மிக குறைவாக இருந்தால் அது ஒரு போற்றத்தக்க உயர்ந்த ஒரு பண்பாக பார்க்கப்படுகிறதோ, எது மிக குறைவாக ஒருவரிடத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்டால் அது ஒரு சிறப்பான ஒரு பண்பாக பார்க்கப்படுகிறதோ, அத்தகைய பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்படி இருந்தது, அதைத்தான் இந்த அமர்விலே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே குறிப்பாக இமாம் அவர்கள் இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, குறைவாக தூங்குவது, குறைவாக சாப்பிடுவது. எந்த இரண்டை விட்டு நாம் மிக தூரமாக இருக்கிறோமோ, நாம் என்றால் நான் என்னையும் என்ன மாதிரி சில பலவீனமானவர்களையும் சொல்கிறேனே தவிர உங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. குறைவாக தூங்குவது, குறைவாக உண்பது. உண்பதற்காக ஒரு தனி சிரமம் எடுப்பது கிடையாது. எது கிடைக்கிறதோ சாப்பிட்டுக்க வேண்டியது. இதுதான் சாப்பிடுவேன், இன்றைக்கு இதை தான் சாப்பிடுவேன், எனக்கு இன்னென்ன உணவெல்லாம் இருக்கணும், நான் இப்படித்தான் தூங்குவேன், இப்படி இருந்தால் தான் என்னால் எனக்கு தூக்கம் வரும், என்னால் தூங்க முடியும் என்று பல கட்டுப்பாடுகளை, பல நிபந்தனைகளை, பல சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அல்லவா. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து மிக தூரமாக இருந்தார்கள், முற்றிலும் தூரமாக இருந்தார்கள். இன்று நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, ராஜ வாழ்க்கை. ஒரு மன்னர் எப்படி வாழ்வாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். நாம் படுக்கக்கூடிய மெத்தையிலிருந்து, நம்முடைய அறையிலிருந்து, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருளிலிருந்து, நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து எல்லாமே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஆனால் இன்னும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை குறைத்து மதிப்பிட்டு முறையிட்டு கொண்டுதான் இருக்கிறோமே தவிர மனப்பூர்வமாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று முழுமையான திருப்தியோடு நாம் வாழ்கிறோமா என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஒரு சிலரை தவிர அத்தகைய மனநிலைக்கு வரவில்லை. இது நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்றால், எது கிடைக்குதோ சாப்பிட்டுப்பாங்க, சாப்பிடுவாங்க, முடிஞ்சால் சாப்பிடுவாங்க, அறவே முடியலையா, அதை சாப்பிடவே முடியலையா, அவ்வளோதான் அல்ஹம்துலில்லாஹ்னு எழுந்து விடுவார்களே தவிர குறை சொல்ல மாட்டார்கள். அதே போல் தூங்குவது, எங்கே இடம் கிடைக்குதோ தூங்கிப்பாங்க. பாய் இருந்தால் பாயில் படுப்பாங்க, பாய் இல்லை என்றால் வெறும் தரையில் படுத்துக்கொள்வார்கள். அந்த பாயின் மீது விரிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு விரிப்பு இருந்தது கிடையாது. பாயின் மீது விரிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு விரிப்பு இருந்தது கிடையாது. அவர்கள் படுத்து எழுந்திருப்பார்களே, ஆனால் அந்த பாயின் கோரையின் அடையாளங்கள் அவர்களுடைய பொன்னான மென்மையான அந்த மேனியின் மீது அப்படியே பதிந்திருக்கும்.
அப்பேற்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருந்தால் தங்களுக்கு மிக உயர்ந்த படுக்கைகளை அவர்கள் தேடியிருக்கலாம், மிக உயர்ந்த உணவுகளை அவர்கள் தேடியிருக்கலாம். ஆனால் அவற்றின் பின்னால் அலைவது எந்த ஒரு ஈமானுக்காக, இபாதத்துக்காக, ஆன்மீகத்துக்காக அல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பினானோ அதற்கு முரணானது என்பதனால் அவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விலகி அதன் மீது நாட்டம் கொள்ளாமல் இருந்தார்கள். அதுதான் இந்த பாடத்தில் இமாம் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கிறாங்க, நமக்கு தேவையான உபதேசங்களுடன். இப்போ நம்ம கிதாபுக்குள்ளார போவோம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா லம் யம்தலி ஜௌஃபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிபஅன் கத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிறு ஒரு நாள் கூட உணவு சாப்பிட்டு நிரம்பியதில்லை. அதாவது வயிறு நிரம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் உணவு சாப்பிட்டதே இல்லை, ஒருபோதும் வாழ்நாள்ல. நாமோ ஒவ்வொரு வக்துக்கும் வயிறு நிரம்ப சாப்பிட்றோம். எப்படி உருப்படும்? காலையில் சொல்றது தான் சிற்றுண்டின்னு சொல்லி, அதாவது டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட். சும்மா அந்த இதை நைட் இரவு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்த அந்த நோன்பை முழிக்கிறோம் அப்படின்னு பேருக்கு தான் சொல்கிறது. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் வயிறு நிரம்ப தான் சாப்பிட்றோம். லஞ்ச், மதிய சாப்பாடு சொல்லவே தேவை கிடையாது. இரவு சாப்பாடு அதை பற்றி பேசவே தேவையில்லை. நான் சொல்கிறது பொதுவாக என்ன மாதிரி பலவீனமான மக்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நாம் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் வயிறார சாப்பிட்றோம். அது மட்டுமா, அதுக்கு இடையில் 10 மணிக்கு ஒரு டீயோட கொஞ்சம் பிஸ்கட்டு, கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சில, அப்புறம் மதியானம் அதோட ஒரு டீ, அப்புறம் அதோட சேர்த்து மற்ற சில நொறுக்கு தீனிகள். இதுக்கிடையில் யாராவது விருந்தாளி வந்தாலோ அல்லது யாராவது நம்மை சந்திக்க வந்தாலோ அவர்களோடு சேர்ந்து, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நேரங்களில் அதிகமானவை உண்பதிலும் உறங்குவதிலும் உடுத்துவதிலும் கழிகின்றன. அதை தயாரிப்பதிலே, அதை தேடுவதிலே கழிகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அல்ல, வயிறாரவே சாப்பிட்டது இல்லைங்க. வாழ்நாள் ஃபுல்லாக பசி இருக்கும்போது அவர்கள் சாப்பிடுவார்கள். பசி இருக்கின்ற நிலையிலேயே அவர்கள் அந்த உணவிலிருந்து எழுந்து விடுவார்கள் என்றால் வாழ்நாளில் எங்கிருந்து அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருப்பார்கள்? லம் யம்தலி ஜௌஃபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிபஅன் கத்து. வயிறு புடைக்க, வயிறு நிரம்ப, குடல் நிரம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடல் சாப்பாடால், உணவால், உணவு அருந்தியதால் நிரம்பியதே கிடையாது. வ அன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி லா யஸ்அலுஹும் தஆமன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே வருவார்களே ஆனால் குறிப்பிட்ட ஒரு உணவை கேட்க மாட்டார்கள். வலா யதஷஹாஹு, இந்த உணவுதான் எனக்கு வேண்டும் என்று விரும்பி அதை தேட மாட்டார்கள். நாம் அப்படி கிடையாது. லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். திங்கக்கிழமையா வீட்டில் இது சமைக்கணும், செவ்வாய்க்கிழமையா இது சமைக்கணும், புதன்கிழமையா இதை சமைக்கணும், வெள்ளிக்கிழமையா கண்டிப்பாக பிரியாணி சமைச்சே ஆகணும். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னதான் நமக்கெல்லாம் மண்டையில் இருக்குதோ தெரில. அப்போ எதுக்கு படைக்கப்பட்டோம்? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அது கிடையாது. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியகுலு, அதான் அந்த நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிலைமை. அல்லாஹ் தான் நம்ம பாதுகாக்கணும். இல்லா லியகுலு இல்லா லி யதமத்தஉ, அல்லாஹ் மன்னிப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மனைவிமார்களிடத்திலே அவர்கள் இன்ன உணவு வேண்டும் என்று அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள், அதை ஆசைப்படவும் மாட்டார்கள். இன்னா தஅமூஹு அகல, மனைவிமார்கள் ஏதாவது உணவு கொடுத்தால் சாப்பிட்டுக் கொள்வார்கள். வமா தஅமூஹு கபில, எந்த உணவை முன்வைக்கிறார்களோ ஏற்றுக்கொள்வார்கள். வமா சகௌஹு ஷரிப, எந்த குடிவானத்தை குடிக்க கொடுக்கின்றார்களோ அதை அவர்கள் குடித்துக் கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். இந்த அளவு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது மகத்தான அருளையும் அன்பையும் பொழிவானாக,
நாளை மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. அல்லாஹு தஆலா அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதிலே நாம் செய்த குறைகளை தவறுகளை அல்லாஹு தஆலா நமக்கு மன்னித்தருள்வானாக. அமீன். சகோதரர்களே, அந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தார்கள். எந்த சிந்தனை இன்று நம் அனைவரையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறதோ அத்தகைய சிந்தனையிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களாக இருந்தார்கள். பொதுவாக மனிதர்கள் என்று சொன்னால் வாய் இருக்கும், வயிறு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வாய் இருந்தது, அவர்களுக்கும் வயிறு இருந்தது. ஆனால் அத்தகைய ஆசைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டினால் அவர்கள் வென்றவர்களாக இருந்தார்கள். நமக்கு கொஞ்சம் இபாதத்துடைய அந்த ருசி தெரிய வேண்டும், இல்முடைய ருசி தெரியணும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து தெரிய வேண்டும் என்றால் இந்த முஹப்பத்தை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து கலைந்தாக வேண்டும், எடுத்தாக வேண்டும். இதிலிருந்து நாம் அப்பாற்படும் போது தான், இதை அரபியில் சொன்னால் உங்களுக்கு நல்லா விளங்கும். முன்னாடி உள்ளவங்க நிறைய பேருக்கு அரபி கஷ்டமாக இருக்கும்ல, அப்போ தஜர்ருதுன்னு சொல்லுவாங்க. இதா தஜர்ரதுன அன் மலذات الدنيا وشهواتها فإذا نجد لذة العبادة لذة العلم ولذة الإيمان حلاوة الإيمان. முற்றிலுமாக, அதாவது தஜர்ருதுன்னு சொன்னால் எப்படி ஆடையை கழற்ற மாதிரி, அந்த மாதிரி நம்முடைய இந்த சிற்றின்பங்களிலிருந்து அனுபவிக்கிறது என்பது வேறு, அவற்றுடைய சிந்தனையிலிருந்து விடுபடுவது. வித்தியாசம் ரெண்டையும் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக வேண்டி இந்த சூஃபி கூட்டத்தில் முன்னாடி காலத்தில் போனாங்களே, இப்போ உள்ள சூஃபிகள்லாம் கிடையாது. இப்போ உள்ள சூஃபிங்க திங்கிறதுக்கே ஃபேமஸ் ஆனவங்க, திங்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும். முன்னாடி காலத்தில் சூஃபின்னு சில பேர் இருந்தாங்க. அறியாமையில் சில பேர், அதாவது அல்லாவுக்காக தங்களை வருத்தி கொள்கிறோம் என்று ஹலாலான விஷயங்களை எல்லாம் தங்கள் மீது தடுத்து கொண்டார்கள். அது வேற, புரியுதா? ரெண்டு விஷயம். ஒன்று என்ன, சிந்தனையால் அதிலிருந்து விடுபடுவது, மண்டையில் அதை ஏற்றி கொள்ளக்கூடாது, கல்புல அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி கிடைக்குதா அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டுக்கலாம். ஹராமாக்கி கொள்ளக்கூடாது. குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க். நபியே கேளுங்கள், அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்காக, தன்னுடைய அடியார்களுக்காக உருவாக்கிய ஹலாலான வஸ்துக்களை, நல்ல உணவுகளை யார் ஹராமாக்க முடியும்? ஆக கிடைத்தால் அவற்றை அனுபவிப்பது என்பது வேறு, அவற்றை தேடி பைத்தியம் பிடித்து அலைவது, அது கிடைத்தால் நிம்மதி, இல்லை என்றால் மன உளைச்சல் என்ற அடிப்படையில் இருப்பது அல்ல. புரியுதா? சரி. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், லம் யம்தலி ஜௌஃபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிபஅன் கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய குடல், அதாவது உணவால் நிரம்பியது கிடையாது. வ அன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுது, குடும்பத்தார்களோடு இருக்கும்போது, லா யஸ்அலுஹும் தஆமா, அவர்களிடத்திலே உணவை கேட்க மாட்டார்கள். இது வேண்டும் அது வேண்டும் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள். வலா யதஷஹாஹு, குறிப்பிட்ட ஏதாவது ஒரு உணவை ஆசைப்படவும் மாட்டார்கள். இன் அத்அமூஹு அகல, அந்த உணவை அவர்களுக்கு மனைவிமார்கள் வழங்குவார்களேயானால் அக்கல், அதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். வமா அத்அமூஹு கபில, எதை கொடுப்பார்களோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த உணவையும் குறை சொல்லி தட்டுவதோ அவற்றை புறக்கணிப்பதோ இருக்காது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே. வமா சகௌஹு ஷரிப, எதை அவர்கள் குடிக்க கொடுப்பார்களோ அந்த பானத்தை அவர்கள் குடித்துக் கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழமையை பற்றி அவர்களுடைய பரிசுத்தமான மனைவி, நம்முடைய தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்குரிய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. இமாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு இங்கே எடுத்து சொல்லி, வெளியில் பார்ப்பதற்கு இந்த இரண்டு செய்திகளுக்கும் இடையிலே முரண்பாடு இருப்பதை போல தெரியலாம். இப்போது சிலர் ஹதீஸுகளுக்கு மத்தியிலே தவறான புரியுதல்களால் முரண்பாடுகள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஒரு ஹதீஸை ஏற்றி இன்னொரு ஹதீஸை மறுக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அத்தகைய மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக
அந்த முரண்பாடாக தெரியக்கூடிய அந்த செய்தியையும் கொண்டு வந்து அதற்கு என்ன பொருள் விளக்கம் என்பதையும் இங்கே அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அந்த செய்தி என்ன? முதலாவது அந்த செய்தியை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டில் கறி சமைக்கப்படுகிறது. கறி சமைச்சாலே ஒரு வாசம். வீட்டில் ஆட்டுக்கறி சமைச்சா அதில் ஒரு தனி வாசம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன செய்றீங்க, கறி சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உணவின் மீது ஆசை வந்தபோது வந்த மாதிரி தெரியுது. எனக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனைவிமார்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது பரீரா அவர்களுக்கு கிடைத்த தர்ம உணவாயிற்றே, நீங்கள் தர்மத்தை சாப்பிட மாட்டீர்களே என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் மனைவிமார்களே, பரீராவுக்குத்தான் அது தர்மம். பரீராவுக்கு கொடுக்கப்படும் போது அது தர்மம். அந்த தர்மத்தை வாங்கிய பரீரா நமக்கு கொடுக்கும் போது அது அன்பளிப்பு என்று சொல்லி அந்த உணவை பிரியத்தோடு சாப்பிட்டார்கள். சரி, இது சம்பவம். அப்ப இந்த சம்பவத்தை வெளிப்படையாக பார்க்க போனால் என்ன தெரிகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமைக்கப்பட்டு கொண்டிருந்த உணவின் மீது ஆசை வந்ததை போன்று தெரிகிறது. இதற்கு இமாம் அவர்கள் என்ன அழகான தத்துவத்தை, விளக்கத்தை, பதிலை சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸை நாம் கவனமாக ஆழ்ந்து படிப்போமேயானால் இந்த ஆட்சேபனைக்குரிய பதிலும் அதற்குள் இருக்கிறது. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அடிமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்தார்கள். அடிமைகளுக்கு ஜக்காத்து, சதகா அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அவர் அதை பெற்று வருகின்றார். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா, ஜக்காத்துடைய உணவை சாப்பிட மாட்டார்கள். ஆனால் சதக்காவாக, ஜக்காத்தாக பெற்ற ஒருவர், அதற்கு தகுதியானவர், ஜக்காத்தை, சதக்காவை பெறுவதற்கு தகுதியான ஒரு ஏழை, அதை பெற்றதற்கு பிறகு அது அவருக்கு முழுமையாக ஹலாலாகி விடுகிறது. அவர் விரும்பியவர்களுக்கு அதை அவர் உண்ண கொடுக்கலாம். செல்வந்தர்களான தன்னுடைய நண்பர்களுக்கோ அல்லது தனது உறவுகளுக்கோ கூட அதை கொடுக்கலாம். அந்த செல்வந்தர்களான உறவுகள், நண்பர்கள் அதை வாங்கி சாப்பிடுவதில் எந்த தவறும் கிடையாது. அதில் எந்த விதமான மன அருவருப்பையும் அவர்கள் உணரக்கூடாது. நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஹலாலில், நல்ல கவனிங்க, எழுதி கொள்ளுங்க, ஹலால் எது நமக்கு அனுமதிக்கப்பட்டதோ அதை நாம் அருவருப்பாக பார்க்கக்கூடாது, அதை ஒரு அசிங்கமாக நோக்கக்கூடாது, அதிலே நாம் மன நெருக்கடியை உணரக்கூடாது. எது ஹராமோ அதை நாம் ஆசைப்படவே கூடாது. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றமாக இருக்கிறது. ஹராம கணக்கில்லாமல் ஆசைப்படுவாங்க, ஆனால் ஹலாலை அசிங்கப்படுத்துவார்கள், அசிங்கமாக பார்ப்பார்கள், அசிங்கமாக பேசுவார்கள், ஹலாலை குறை சொல்வார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. ஹலால் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட நிஅமத். ஹராம் என்பது அல்லாஹ் நமக்கு தடுத்த தண்டனை. ஹலாலை நாம் அனுபவிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஹராமை நாம் அறவே தேடக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. சரி, இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு அடிமைக்கு தர்மமாக கொடுக்கப்பட்டது, அந்த அடிமை பிறருக்கு அதை கொடுக்கக்கூடாது, அது அவருக்குத்தான், சதக்கா தான், அது எப்போதும் சதக்காவாகவே இருக்கும், அது ஏழைகளுக்குத்தான் என்று புரிந்து கொள்ளப்பட்ட அந்த புரிதலை சரி செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிமையோ ஏழையோ வாங்குகின்ற வரைதான் அது சதக்காவாக இருக்கும். வாங்கப்பட்டதற்கு பிறகு அது அவருக்கு உரிமையான செல்வமாக மாறிவிடும். அந்த செல்வந்தரிடத்தில் இருக்கும் பொழுது அது சதக்காவாக இருந்துச்சு, அது தர்மமாக இருந்துச்சு. அந்த செல்வந்தருடைய மில்க் ஓனர்ஷிப், அவருடைய பொறுப்பில் இருந்து அது அடிமைக்கு வந்ததற்கு பிறகு அது அடிமையினுடைய செல்வமாக ஆகிவிட்டது, ஹலாலான செல்வமாகிவிட்டது. அவர் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதை கொடுக்கப்படுபவர், இது உனக்கு கொடுக்கப்பட்ட சதக்காவாச்சே, இதை போய் எனக்கு கொடுக்குறிய, இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஜக்காத்தாச்சே, இதை போய் எனக்கு தரிய என்று எந்த ஒரு நண்பரோ செல்வந்தரோ
அருவருப்பாக பார்க்கக்கூடாது, அசூசையாக நினைக்கக்கூடாது. சந்தோஷமாக அவர் அதை அந்த அன்பளிப்பை, அந்த உணவை வாங்கி அந்த அடிமையோடு, அந்த ஏழையோடு சாப்பிடலாம், உணவருந்தலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது குடும்ப வாழ்க்கையிலே யதார்த்தமாக புரிய வைக்க அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதனால்தான் கறி சமைக்கப்படுகிறதோ, சட்டியிலே கறி சமைக்கப்படுகிறதா என்று கேட்டார்கள். அப்போது தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமார்கள் இப்படி புரிந்து வைத்திருப்பார்கள் என்று. மனைவிமார்கள் சொன்னார்கள், இது பரீராவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமாயிற்று என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தவறான புரிதலை சரி செய்வதற்காக சொன்னார்கள், இது பரீராவுக்கு தர்மமாக இருக்கும், நமக்கு பரீரா கொடுத்தால் அது அன்பளிப்பாக இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு யதார்த்தமான கண்ணியமான ஒரு நடைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினார்கள். எவ்வளவு ஒரு எளிமையான மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள் பாருங்கள். இன்று நம்மிலே ஒருவருக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு கொஞ்சம் கிடைத்து விட்டால் அவ்வளவுதான், தலைகால் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு செருக்கு, அப்படிப்பட்ட ஒரு தலைகணம், என்னென்ன மாதிரியெல்லாம் அவர் மக்களை விட்டு தூரமாக இருப்பதிலே, மக்களிலிருந்து விலகி இருப்பதிலே, தனக்கு யாரோடெல்லாம் நேற்று வரை பழகினார்களோ அவர்களையெல்லாம் இப்போது தூரமாக பார்ப்பார். அப்ப தனக்குன்னு ஒரு தகுதி, அந்த தகுதியில் உள்ளவர்களை தேடுவார், தனக்கு மேல் உள்ளவர்களோடு நட்பு வைக்க ஆசைப்படுவார். இதெல்லாம் மனிதனுடைய அதாவது பண்படாத மனிதனுடைய ஒரு மட்டமான பண்பு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லாரோடையும் அன்பா, சகஜமா, சகோதரத்துவமாக இருக்க வேண்டும். தனக்கென்று தனி ஒரு மதிப்பு, மரியாதையை தானாக உருவாக்கி கொள்ளக்கூடாது. மக்கள் உங்களுடைய இல்மால், உங்களுடைய அமலால், தக்வாவினால் உங்களை மதித்தார்கள் என்றால் அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ளது. அத்தகைய மதிப்பை நாம் தேடக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. புரியுதா? இது நல்ல, அதாவது ரொம்ப கவனமாக நம்ம இது கையாளணும். கொஞ்சம் நம்ம கவனிக்கலைன்னா நஃப்ஸு விளையாண்டு பெருமையை கொண்டு வந்துருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியும், பெருமையினால எப்பேற்பட்ட ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நரக நெருப்பில் போட்டு பொசுக்கி, கபாபை போட்டு பொசுக்கிற மாதிரி பெருமையை கல்பிலிருந்து எடுக்காத வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ளார அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். சம்பவத்தை நான் படிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், கவனிங்க. வலா யுஅ்தரது அலா ஹாதா பிஹதீஸி பரீரா, பரீராவின் ஹதீஸை வைத்து முன்கூறப்பட்ட இந்த ஹதீஸின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடாது. வகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் அரல் புர்மத ஃபீஹா லஹ்முன், என்ன சட்டியில கறி இல்லையா, கறியை நான் பார்க்கலையா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே, அந்த ஹதீஸின் மீது ஆட்சேபனை செய்து விடக்கூடாது. இஸ் லஅல்ல சபப சுஆலிஹி ظنஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாதுஹும் அன்னஹு லா யஹில்லு லஹு, இந்த உணவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலால் இல்லை என்று தங்களது மனைவிமார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணினார்கள். ஃபஅராத பயான சுன்னதிஹி, தன்னுடைய மார்க்கத்தின் சட்டத்தை அவர்களுக்கு விளக்க விரும்பினார்கள். இத் ரஆஹும் லம் யுகத்திமு இலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோட வீட்டுக்கு வர்றாங்க, மனைவிமார்கள் வீட்டில் சட்டில உணவு சமைக்கப்பட்டு வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்குது, உணவை கொண்டாந்து தங்களுக்கு கொடுக்கல. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஇல்மிஹி அன்னஹும் லா யஸ்தஸிரூன அலைஹி பிஹி, வீட்டில் ஒரு நல்ல உணவு இருக்குமேயானால் ரசூலுல்லாஹிற்கு கொடுக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சாப்பிட மாட்டார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். எனவே ஃபஸதக அலைஹிம் தன்னுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்தது, அப்போ உண்மைதான், மனைவிமார்கள் இது ரசூலுல்லாஹ்க்கு ஹலால் இல்லை என்பதனால தான் கொடுக்கல. ஆகவே வபய்யன லஹும் மா ஜஹிலூஹு மின் அம்ரிஹி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்க சட்டம் அந்த மனைவிமார்களுக்கு தெரியாமல் இருந்ததல்லவா, அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? ஹுவ லஹா ஸதகத்துன் வலனா ஹதியத்துன், இந்த உணவு இருக்கிறது, கறி இருக்கிறது, பரீராவுக்கு கொடுக்கப்பட்ட போது அது தர்மமாக இருக்கிறது, நமக்கு அது அன்பளிப்பாக இருக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓனர்ஷிப் மாறிவிட்டதென்றால் முற்றிலுமாக அதனுடைய தன்மை மாறிவிடும். அதனால் ஏழைகளுடைய வீட்டில் போய் சாப்பிடும் பொழுது எந்த விதமான அசூசையும் நாம் பார்க்கக்கூடாது. இவருக்கு இது எங்கேருந்து கிடைச்சிருக்கும், ஜக்காத்துலேருந்து கிடைச்சிருக்குமா, சதக்காலேருந்து கிடைச்சிருக்குமா, அவருக்கு அது ஹலால், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு வந்துட்டா அது அவருடைய சொத்து, அவர் நமக்கு கொடுத்தால் சந்தோஷமாக நாம் அனுபவிக்கலாம். இது போக இடையிடையே நிறைய உபதேசங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த
பண்புகளை சேர்த்து சேர்த்து இமாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். நம்ம படிப்போம், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேசுவோம். வஃபி ஹிக்மதி லுக்மான், லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஞான தத்துவங்களில் வந்திருக்கிறது. யா புனைய இதம் தலஅத்தில் மஇதது நாமத்தில் ஃபிக்ரது வஹரஸத்தில் ஹிக்மது வகஅதத்தில் அஅதாஉ அனில் இபாதா. சொல்கிறார்கள், மகனே, இந்த வயிறு குடல் நிரம்பி விடுமையானால் சிந்தனை தூங்கிவிடும். ஞானம், தத்துவம், ஞானம், புத்தி அது ஊமையாகிவிடும். வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாமல் உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து விடும், சோம்பேறியாகிவிடும். உட்கார்ந்து விடும் என்றால் சோம்பேறியாகிவிடும். எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தாங்க 1982 அல்லது 83, சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது நான் அவரை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிறாருங்க. அநேகமாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கூட கூடியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். 1980. இன்றைக்கு நம்மளாம் போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் பார்த்ததுக்கு 10 கிலோ கூடியிருப்போம். அல்லாஹ் தான் போதுமானவன். உடல் கூட கூட நோயையும் சேர்த்து சேர்த்து கூட்டிக்கிட்டே போகிறோம். சொல்லி கொடுத்தாங்க, பசிக்கும்போது சாப்பிடுங்க, பசி இருக்கும்போது எந்திரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாருங்க. சுப்ஹானல்லாஹ். அவருடைய வயிறு அவருடைய ஜுப்பாலேருந்து வெளியேறி பார்த்ததே கிடையாது. அதான் கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு நமக்கு என்றைக்கு வருமோ அன்றைக்கு தான் நம்ம வேறு அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரிங்களா இல்லையா? இப்போ எப்படி 200 மீட்டர் ஓடணும்னா முதல்ல 100 மீட்டர் ஓடணும், அப்புறம் 300 மீட்டர் ஓடணும்னா அவன் 200 மீட்டர் ஓடணும். அப்படித்தானே? அந்த மாதிரி தான். சரியா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்க, வயிறு நிரம்பிட்டா சிந்தனை, புரியுதா, அது தூங்கிவிடும், அதை எழுப்ப முடியாது. அதுக்கப்புறம் ஞானம், தத்துவம், அறிவு இருக்கிறதல்லவா, அது ஊமையாகிவிடும், பேசவே பேசாது, வரவே வராது. அப்புறம் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு உடல் சோர்ந்து விடும், அதுக்கு அந்த தெம்பு வராது. நம்ம உல்டாவாக வச்சுருக்கிறோம். நல்லா படி, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டா நல்லா படிக்கணும், எல்லாம் தலைகீழ புரிஞ்சு வச்சுருக்கோம். அதே போல் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையோ யாரையும் அதிகமாக சாப்பிடுங்க என்று நிர்பந்தப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் செய்திருக்கதை வச்சுருங்க. அதே போல் யாருக்கும் எதையும் சிரமப்பட்டும் செய்யாதீங்க. எதை முடியுதோ அதை செய்யுங்க. அதுக்கு பிறகு வச்சுருங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். நீங்களும் அவங்களோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. போட்டு யாரையும் திணிக்காதீங்க. கடைசியில் என்ன ஆகிடுது, திணிச்சு திணிக்கிறது பழக்கமாகி அந்த நமக்கு திணிக்கலைன்னா நம்மளை கவனிக்கலைங்கிற அளவுக்கு நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம். எந்த வீட்டில் நமக்கு வச்சு திணிக்கிறாங்களோ, நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு வயிறிலிருந்து தொந்திலிருந்து நெஞ்சு வரைக்கும், அப்புறம் நெஞ்சிலேருந்து கழுத்து வரைக்கும், கழுத்துலேருந்து வாய் வரைக்கும், வாயிலேருந்து கண்ணு மூக்கு காது எங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ அது வரைக்கும் திணிச்சா நல்லா கவனிச்சாங்கன்னு புகழ வேண்டியது. யாரை? தப்பு செஞ்சவங்கள. சந்தோஷமாக வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு திருப்தியான அளவுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க என்னத்தை கவனிச்சான், செஞ்சு வச்சான், சாப்பிடுன்னு சொல்லவே இல்லையே, எடுத்து வைக்கவே இல்லையே, கஞ்சப்பய அப்படின்னு திட்டுறது. என்னடா இது? நல்லது செஞ்சவங்கள திட்டுறது. நம்மளை கெடுத்தாங்க பாருங்க, தின்னு வச்சு அமுக்கி நம்மளை கெடுத்தாங்க பாருங்க, அவங்கள புகழோன்னு புகழ்றது. அல்லாஹ் தான் போதுமா, எல்லாம் தலைகீழ வச்சிருக்கோம். நம்ம திரும்ப சொல்லுவோம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிய உபதேசம் என்ன? இதம் தலஅத்தில் மஇதது நாமத்தில் ஃபிக்ரது வஹரஸத்தில் ஹிக்மது வகஅதத்தில் அஅதாஉ அனில் இபாதா. வயிறு, குடல் நிரம்பி விடுமையானால் சிந்தனை தூங்கிவிடும், ஞானம், அறிவு, தத்துவம் ஊமையாகிவிடும், உடல் உறுப்புகள் எல்லாம் இபாதத்து செய்ய முடியாமல் தளர்ந்து சோம்பேறியாகிவிடும், உட்கார்ந்து விடும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நம்ம தமிழில் வேற பழமொழி வச்சுருக்கிறாங்க. என்ன பழமொழி? உண்ட கலக்கம் தொண்டனுக்கு உண்டு. எல்லா தப்புக்கும் ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க. அதை சொல்லி நம்ம செய்கிற தப்பெல்லாம் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே போயிடுவோம். வகால சஹ்னூன் லா யஸ்லஹுல் இல்மு லிமன் யஅகுலு ஹத்தா யஷ்பா. இவங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த சட்டத்துறையில் மிகப்பெரிய ஒரு கல்விமானாக இருந்தாங்க. ஹிஜ்ரி 240 வஃபாத்தானாங்க. பெரிய கல்வியாளர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுஹ்னூன் அல்லது சஹ்னூன், அவங்களுடைய அசல் பெயர் அப்துஸ்ஸலாம் இப்னு சயீத் இப்னு ஹுபைப், இமாமுன் அல்லாமத்துன் ஃபகீஹுன். அந்த காலத்தில் யாரும் யாரையும்
இன்றைய காலத்தில் புகழ்கிற மாதிரி புகழ மாட்டாங்க, இருந்தால் தான் புகழுவாங்க. இந்த காலத்தில் முட்டாள்களை அறிவாளிகளாகவும், மடையர்களை அறிஞர்களாகவும், வீணர்களை பெரிய சமுதாயவாதிகளாகவும் பேசுகிறாங்கல்ல, புகழுக்கு சும்மா வரட்டு புகழ், அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் புகழ மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக அறிஞர்கள் இருக்காங்களே, ஏன்னா பின்னாடி காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு இவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதனால் ரொம்ப அமானிதமாக இருப்பாங்க. ஒருத்தரிடத்தில் இல்லாத தன்மையை கொண்டு அவரை புகழவே மாட்டாங்க. ஏன்னா மார்க்கத்தில் பதியப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். அதில் பொய்யோ கூடுதலான புகழோ எல்லை மீறிய உயர்வுகளோ அதில் வராமல் பார்த்து கொள்வாங்க. சஹ்னூன் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்களோ, புரியுதா, அவர்களுக்கு கல்வியே கிடைக்காதுங்க. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயா யா அல்லாஹ். இப்போதான் தெரியுது எனக்கெல்லாம் ஏன் கல்வி வரலன்னு சொல்லிட்டு, புரியுதா, அல்லாஹ் தான் மன்னிக்கணும். என்ன சொல்றாங்க அவங்க, லா யஸ்லஹுல் இல்மு, கல்வி கிடைக்கவே கிடைக்காது. கல்வி சீர்பெறாதுன்னா என்ன அர்த்தம், உருப்படியான கல்வி கிடைக்காது. யாருக்கு, லிம யகுலு ஹத்தா யஷ்பா, வயிறு நிரம்புற வரைக்கும் யார் சாப்பிட்றாங்களோ, வயிறு ஃபுல்லாக உக்காந்தா வயிறு ஃபுல்லானாதான் நான் எந்திரிப்பேங்கிற நிலைமையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்வியே கிடைக்காது. இப்போ அடுத்து ஒரு பிரச்சனைங்க. என்ன பிரச்சனையா, என்னையா இந்த ஆலிம்சா ஒரே பிரச்சனையா சொல்கிறார். என்னன்னு சொன்னால், இவ்வளவு சாப்பாடு இருக்கே சாப்பிடுங்க, இவ்வளவு சாப்பாடு ஆக்கி வச்சு சாப்பிடுங்க. அடா அறிவாளிங்களா, வீட்டில் அதிகமாக சாப்பாடாக்குறது தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டில் அதிகமாக உணவு சமைப்பது தப்பு கிடையாது. ஆனால் சமைக்கப்பட்ட அந்த உணவையெல்லாம் நம்ம வயிற்றில் கொட்டிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் தப்பு. என்ன செய்யணும், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேருக்கு தர்மம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு மிஞ்சியதை கொஞ்சம் பேருக்கு தர்மம் கொடுங்க. யாராவது விருந்தாளியை கூப்பிடுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க, தெருவில் உள்ள ஏழைகளுக்கு கொடுங்க, தேடி போய் கொடுங்களேங்க. என்னங்க இது பழக்கம். அந்த காலத்தில் நம்ம ஊர்லலாம் தேடி யாசகர்கள் வருவாங்க, பசித்தவர்கள் வருவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு பணக்கார நாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த தர்ம கொடுக்கறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஹதீஸில் சொல்லப்பட்டதா இல்லையா, தர்மத்தை எடுத்துக்கொண்டு மனிதன் அலைவான், அதை பெற்றுக்கொள்பவர்கள் இருக்க மாட்டார்கள்னு சொல்லி. அதனால் சமைச்ச உணவெல்லாம் நம்ம தான் கொட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல பேருக்கு நம்ம கொடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாம், மேல் வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாம், கீழ் வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாம், அன்பு முகப்பத்து. அதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதனால் நம்ம சாப்பாடு முன்னாடி இவ்வளவு இருக்குதே, சட்டி ஃபுல்லாக இருக்குதே, நம்ம வயிற்றில் தான் கொட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அட மனுஷனை சாப்பிடு, பசிக்கு சாப்பிடு, அதுக்கப்புறம் மிஞ்சினதெல்லாம் வயிற்றில் கொட்டிக்கணும்னு ஆசைப்படாத. நீ மிஞ்சிய உணவை உனது வயிற்றில் கொட்டி நாசமாக்குவதை விட தெருவில் உள்ள நாய்க்கு கொடுத்துடு, அது ரொம்ப சிறந்ததுங்கிறாங்க. சரி கவனிங்க. வஃபி ஸஹீஹில் ஹதீஸி கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா அன ஃபலா ஆகுலு முத்தகிஆ. சரி, இப்போ ரெண்டு விஷயங்களை இமாம் சொன்னாங்க. வயிறு நிரம்ப சாப்பிட்றது, புரியுதா, இது நல்லதல்ல. விரும்பி ஒரு குறிப்பிட்ட உணவை விரும்புறது, வயிறு நிரம்ப சாப்பிட்றது, இது அறிவுக்கு, ஞானத்துக்கு, சிந்தனைக்கு, ஒரு பெரிய தத்துவ ஆன்மீக கல்விக்கு, ஒரு இரையச்சமுள்ள அந்த கல்விக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது? இப்போ இதை எப்படி கொண்டு போய் அவங்க சம்பந்தப்படுத்துறாங்க பாருங்க. சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸிலே வருகிறது, நான் சாய்ந்தவனாக சாப்பிட மாட்டேன். அம்மா அன ஃபலா ஆகுலு முத்தகிஅன், சாய்ந்தவனாக நான் சாப்பிட மாட்டேன். சரி, சாய்ந்தவனாக சாப்பிடுவதென்றால் என்ன? ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன, ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டோம், இப்படி சாஞ்சிக்கிட்டோம், அப்படி சாப்பிட்றது, அல்லது செவுத்தில் இப்படி சாஞ்சிக்கிட்டு சாப்பிட்றது, காலை நீட்டிக்கிட்டு சாப்பிட்றது, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், எது உண்மையிலே சரியான அர்த்தமோ, நல்லா சொல்கிறோம்ல, நல்லா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது சம்மளம் கொட்டி ரெண்டு காலையும் தரையில் விரித்து நம்முடைய பின் இருக்கை கீழே உட்கார்ற மாதிரி, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது கிடையாதான். எப்படி சாப்பிடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குத்த வைத்து தான் சாப்பிடுவார்கள். ஒரு காலில் உட்காந்துருப்பாங்க, ஒரு காலை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவசரமாக எழுந்திருப்பவரை போல, ஒரு சிறிய தேவைக்காக வேண்டி உட்கார்ந்து விட்டு உடனே எழுந்திருப்பவரை போல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உணவின் இருக்கை இருக்கும். இன்றைக்கு நம்ம உட்கார்ற மாதிரி நல்ல சேரில் அப்படி உட்காந்துக்கிட்டு ஸ்திரமா அந்த வார்த்தை வைக்கலாம்,
ஸ்திரமாக அப்படியே உட்காந்துக்கிட்டு அல்லது தரையில் நல்ல சம்பளம் கொட்டி உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்ததில்லை. கவனிங்க, வல் இத்திகாவு, சாய்வதென்றால் என்ன அர்த்தம் அல்ல, ஒரு செவத்திலேயோ அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய சேருடைய முதுகிலேயோ சாய்வதல்ல. ஹுவ தமக்குனு லில்-அக்லி, சாப்பிடுவதற்காக பூமியில் ஸ்திரமாக உட்காருவது. வ தக்அதுது ஃபில் ஜுலூஸி லஹு, உணவுக்காக வேண்டி உட்கார்றதுல நல்ல வசதியாக இருக்கையை ஏற்படுத்திக் கொள்வது. எப்படி? கல் முத்தரப்பிஇ, சம்பளம் கொட்டி உட்கார்ந்திருப்பவரை போல. வ ஷிப்ஹிஹி, இன்னும் இது போன்ற இருக்கைகளை போல. எத்தகைய இருக்கைகள்? மின் தமக்குனில் ஜல்சாத்தி அல்லதி யஅ்தமிது ஃபீஹல் ஜாலிசு அலா மா தஹ்தஹு, தனக்கு கீழ் உள்ளதின் மீது உட்கார்ந்திருப்பவர் தனக்கு கீழ் உள்ளதின் மீது நல்ல ஊன்றி உட்கார்ந்திருக்கிறார் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த உட்காரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே. வல் ஜாலிசு அலா ஹாதிஹில் ஹைஅத்தி, இந்த அமைப்பில் உட்கார்ந்திருப்பவர் யஸ்ததிஇ அல் அக்ல வ யஸ்தக்ஸிரு மின்ஹு, அவர் உடனே அவசரமாக சாப்பிட்டுருவாரா? நல்லா உட்கார்ந்து அமர கட்டிட்டு தான் எந்திரிப்பார். சொல்கிறார்கள், இப்படி உட்காருபவர் உணவுகளை அதிகம் கேட்டுக்கொண்டே இருப்பார், உணவுகளை அதிகம் தேடிக்கொண்டே இருப்பார், அதிகம் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். ஏன்னா வயிறெல்லாம் நல்லா செட்டப்பாக உட்காந்துரும், நல்லா இறங்கிக்கிட்டே இருக்கும், பையை நல்லா விரித்து வச்சு திணிக்கிற மாதிரி. والنبي صلى الله عليه وسلم إنما كان جلوسه للأكل جلوس المستوفز مقعيا. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்றால், சாப்பிட உட்காரும் பொழுது அவசரமாக உட்காருவதை, அவசரமான ஒரு தேவைக்காக வேண்டி உட்கார்ந்திருப்பவரை போல. முக்இயா, ஒரு காலை படுக்க வைத்து ஒரு காலை ஊன்றி அவர்களுடைய அந்த உணவுக்கான உட்காரக்கூடிய அமைப்பு இருக்கும். முக்இயா, ஒரு காலை படுக்க வச்சிடணும், ஒரு காலை குத்த வைக்கணும். புரியுதுங்களா? செஞ்சு காட்டட்டுமா? இங்க பாருங்க, இது நாங்கள் மதரசாவில் படிக்கும் பொழுது இப்படி தான் சாப்பிடுவோம். எத்தனை வருஷம் இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? பாருங்க, ஒரு கால் கீழே இருக்கணும், இந்த கால் கீழே இருக்கா, இந்த கால் இப்படி தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா நம்ம யாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோமா? 2 தட்டு 3 தட்டு அடிப்போமா? அரை தட்டு சாப்பிடும் பொழுதே முடிஞ்சு போச்சு. ரொம்ப பேரால் இப்படி உட்காரவே முடியாது. அல்லது குறைஞ்சபட்சம் இப்படி அத்தையத்தில் உட்காந்து இப்படி சாப்பிட்லாம். ஏன்னா 2 காலையும் மடக்கி வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? போடு சம்பளத்தை, அவ்வளோதான், டம்முன்னு உட்காந்து அடி, கட்டுன்னு கட்டு, அல்லாதான் போதுமான. கொஞ்சமாக மௌத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாறினா கூட பரவாயில்லைங்க, மாறிடுவோம் இன்ஷா அல்லாஹ். வயகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா அன அப்துன் ஆகுலு கமா யகுலுல் அப்து, நானோ ஒரு அடிமைதான், அடிமை சாப்பிடுவது போன்றுதான் சாப்பிடுவேன். வ அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து, அடிமை உட்காருவது போன்றுதான் உட்காருவேன். வயகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா அன அப்துன் ஆகுலு கமா யகுலுல் அப்து, நானோ ஒரு அடிமைதான், நான் சாப்பிடுவேன் அடிமை சாப்பிடுவதை போல. வ அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து, அடிமை உட்காருவது போன்று நான் உட்காருவேன். அவ்வளோதான். சாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அதாவது இந்த மாதிரியான உலக அந்த ஆடம்பரங்களிலிருந்து விலகி இருப்பது, இதெல்லாம் போய் மனசை போட்டு பறி கொடுத்து இதெல்லாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைங்க. நமக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் இருக்கிறது. சரிங்களா? வலைஸ மஅனல் ஹதீஸி ஃபில் இத்திகாயி அல் மைலு அலா ஷிக்கின் இன்தல் முஹக்கிகீன். அப்போ கல்வியாளர்களில் ஆய்வாளர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய கருத்துப்படி சாய்ந்திருப்பது என்பது ஒரு பக்கமாக ஒரு கணித்து சாய்ந்திருப்பதல்ல, உட்காரும் பொழுது நல்ல ஸ்திரமாக உட்காருவது தான் சாய்ந்திருப்பது என்ற வார்த்தையை கொண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. வக்கதாலிக நௌமுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான கலீலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூக்கம் ரொம்ப குறைவாக இருந்தது. ஷஹிதத் பிதாலிகல் ஆசாரு ஸஹீஹா, ஸஹீஹான பல ஹதீஸுகள் அது குறித்து நமக்கு சான்று கூறுகின்றன. வமஅ தாலிக் ஃபக்கத் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தூங்குனதே ரொம்ப குறைவு தான். அப்படி தூங்கும்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்பி, என்னுடைய 2 கண்கள் தான் தூங்குமே தவிர என்னுடைய கல்பு தூங்காது. அப்போ தூங்குறதும் குறைவு,
அந்த தூக்கத்திலேயும் கல்பு தூங்காது, கண்ணு தான் தூங்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகான நௌமுஹு அலா ஜானிபிஹில் ஐமனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும்போது வலது பக்கம் சாய்ந்து தூங்குவார்கள். ஏன்? இஸ்தில்ஹாரன் அலா கில்லத்தின் நௌமி, குறைவாக தூங்க வேண்டும் என்பதற்காக. லிஅன்னஹு அலல் ஜானிபில் ஐஸரி அஹ்னஹு, இடது பக்கம் சாஞ்சு தூங்கும் பொழுது நல்ல நிம்மதியா தூக்கம் வரும். ஏன்? லிஹுதுவில் கல்பி வமா யதஅல்லகு பிஹி மினல் அஅதாஇல் பாத்தினதி ஹினைதின், இந்த ஹார்ட் இடது பக்கம் இருக்கிறதுனால இப்படி சாயும் பொழுது அது போய் அப்படியே நிம்மதியா உட்கார்ந்துரும். வலது பக்கம் சாயும் போது அது தொங்கிக்கிட்டே இருக்கும். அதனால அவசியமான தூக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு அது கண் விழித்திரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவசியத்துக்கு தான் தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால வலது பக்கம் சாய்ந்து படுப்பார்கள். லிமைலிஹா இலல் ஜானிபில் ஐஸ்ரி ஃபயஸ்ததிஇ ذلك الاستثقال فيه والطول, வலது பக்கத்துக்கு பதிலாக இடது பக்கம் சாஞ்சி படுக்கும்போது நல்ல நீண்ட நேரம் தூங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தினால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் சாய்ந்து தூங்குவார்கள். வஇதா நாமன் நாயிமு அலல் ஐமனி தஅல்லகல் கல்பு வகலிக, வலது பக்கம் தூங்கக்கூடியவர் வலது பக்கம் சாய்ந்து தூங்கும் பொழுது அவருடைய கல்பு தொங்கிக் கொண்டே இருக்கும், நீண்ட நேரம் அவரால் தூங்க முடியாது. ஃபஅஸ்ர அல் இஃபாகத, அவர் உடனே விழித்துக் கொள்வார். வலம் யக்மிருஹுல் இஸ்திக்ராகு, டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம் அவருக்கு ஏற்படாது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. எப்போதுமே வலது பக்கம் சாய்ந்தவர்களாகவே அவர்கள் தூங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக ஒரு மனிதனை, நல்ல கவனிங்க, ஒரு மனிதனை ஈமானிலும் இறையச்சத்திலும் அவனுடைய ஆன்மீக உணர்வுகளிலும் உயர்த்தக்கூடிய மிக உயர்ந்த பண்பாகிய குறைவான உணவு, குறைவான தூக்கத்தில் போட்டி போட முடியாத அளவுக்குண்டான ஒரு தகுதியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான சிறப்புகளில் ஒன்றாகும்.